ஹலோ மக்களே, ஹிஸ்ட்ரினா என்னன்னு தெரியுமா? ஜெயிச்சவன் எழுதுறது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் சில நேரங்களில் ஒரு வரலாறு எழுதப்படாமலேயே மறைக்கப்படும். அப்படி மறக்கப்பட்ட ஒரு மாபெரும் வரலாறு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது. ஹிஸ்ட்ரி முழுக்க நம்ம நிறைய வீரர்களை பற்றி படிச்சிருப்போம். ஆனால் ஒரு பக்கம் எரியிற நெருப்பு, இன்னொரு பக்கம் எதிரியோட துப்பாக்கி முனைகள். இதுக்கு இடையில ஒரு பெண் நிற்கிறாங்க. அவங்க முன்னாடி ரெண்டு வழிதான் இருந்துச்சு. ஒன்று, அந்த காலத்து வழக்கப்படி உடன்கட்டை ஏறி உயிரை விடணும். இல்லைனா பிரிட்டிஷ்காரங்க கிட்ட சரணடைஞ்சி அடிமையாக வாழணும். ஆனால் அந்த பெண் இந்த ரெண்டு பாதையையும் தூக்கி எறிஞ்சிட்டு மூணாவதா ஒரு வழியை தேர்ந்தெடுத்தாங்க. அதுதான் புரட்சி. அவங்க யாரு? அவங்க எப்படி பிரிட்டிஷ் படையை அலற விட்டாங்க? வாங்க வீரமங்கை வேலுநாச்சியரோட அந்த மாசான ஹிஸ்டரியை பார்க்கலாம். நான் உங்க ராஜா. வெல்கம் டு ஹிஸ்டரி மிஸ்ட்ரி. ஃபர்ஸ்ட் விஷயமா, நம்ம ஸ்கூல் புக்ல எல்லாம் சுதந்திர போராட்டம் அப்படின்ற மாதிரி எடுத்தாலே 1857 நடந்த சிப்பாய் கழகம், அதுல ஜான்சி ராணி லட்சுமி பாய் வாள் ஏந்தி போராடினது, இதை பத்தி தான் அதிகமாக படிச்சிருப்போம். கரெக்டா? ஆனா ஒரு விஷயம் கவனிச்சிங்களா? ஜான்சி ராணி போர்க்களத்து வர்றதுக்கு ஒரு 75 வருஷத்துக்கு முன்னாடியே, அதாவது 1780களிலேயே பிரிட்டிஷ் படைகளை நடுங்க வச்ச ஒரு பெண் வீராங்கனை நம்ம தமிழ் மண்ணில் இருந்திருக்காங்க. அவங்க தான் ஜான்சி ராணிக்கெல்லாம் முன்னோடி. வீரமங்கை வேலுநாச்சியார், சிவகங்கையின் சிங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களோட வாழ்க்கை வெறும் வரலாறு மட்டும் இல்லை மக்களே, எந்த ஒரு சினிமா கதையையும் விட ரொம்பவே த்ரில்லானது. இவங்க வெறும் அரசியா மட்டும் இல்லாம வாழ்வீச்சு, வில்வித்தை, குதிரை ஏற்றம் சொல்லி எல்லாத்துலேயுமே கில்லாடி. அது மட்டும் இல்லாம யோசிச்சு பாருங்க, 18ஆம் நூற்றாண்டுல ஒரு பொண்ணு தன் கணவரை பறி கொடுத்ததுக்கு அப்புறம் தன் நாட்டை மீட்க ஒரு பெரிய படையையே திரட்டி வரலாற்றிலேயே முதல் முறையா தற்கொலை படை, சூசைட் ஸ்குவாட் தாக்குதலை வெள்ளைக்காரங்களுக்கு எதிராக நடத்தி கோட்டையை மீட்டெடுத்திருக்காங்க. அப்படின்னா அவங்க எவ்வளவு பெரிய கெத்தா இருந்திருப்பாங்க. வாங்க அந்த வீரமங்கையோட அதிரடியான 18ஆம் நூற்றாண்டு உலகத்துக்குள்ள இப்ப போலாம். அந்த காலத்துல ராமநாதபுரம் பகுதியை செல்லமுத்து சேதுபதி மன்னர் ஆட்சி செஞ்சிட்டு இருந்தாரு. அவருக்கு ஒரு பெரிய வருத்தம் இருந்துச்சு. நாட்டை ஆள ஒரு ஆண் வாரிசு இல்லையே அப்படின்னு சொல்லி அப்பதான் ஒரு அழகான பெண் குழந்தை பிறக்குது. அவங்க தான் நம்ம வேலுநாச்சியார். பொதுவா அந்த காலத்துல ஒரு பொண்ணு பிறந்துச்சுன்னா அவங்களுக்கு வீட்டு வேலைகள், தையல் கலை, சமையல் இது எல்லாமே தான் சொல்லி கொடுப்பாங்க. ஆனா செல்லமுத்து மன்னர் ரொம்பவே வித்தியாசமானவர். என் பொண்ணு ஒரு ஆண் வாரிசுக்கு குறைஞ்சவ இல்லை அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி அவங்கள ஒரு ஆண் வாரிசுக்கு இணையாவே வளர்க்க ஆரம்பிச்சாரு. யோசிச்சு பாருங்க, அந்த ஏஜ்ல மற்ற பொண்ணுங்க எல்லாருமே பொம்மையை வச்சு விளையாடிட்டு இருந்தப்போ நம்ம வேலுநாச்சியார் கையில வாளும் வில்லும் வச்சு விளையாடிட்டு இருந்தாங்க. குதிரை ஏற்றமா இருக்கட்டும், வில்வித்தையா இருக்கட்டும், இல்ல நம்ம தமிழர்களுக்கே உரிய அந்த ஆபத்தான வளரி வீசுறதா இருக்கட்டும், இது எல்லாத்துலயுமே இவங்க ஒரு கில்லி. அது மட்டும் இல்லாம குறிப்பா சிலம்பத்துல இவங்களை அடிச்சுக்க அந்த பகுதியில் ஆளே கிடையாதுன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு வேகம், அந்த அளவுக்கு விவேகம். ஆனா இதெல்லாம் வச்சு வேலுநாச்சியார் வெறும் வீராங்கனை அப்படின்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. அவங்க படிப்புலையும் ஒரு ப்ரோவா இருந்திருக்காங்க. தமிழ், சமஸ்கிருதம் சொல்லி நம்ம ஒரு மொழிகள் மட்டும் இல்லாம அப்பவே பிரெஞ்சு, இங்கிலீஷு, உருதுன்னு சொல்லி பல வெளிநாட்டு மொழிகளையுமே சரளமா பேச கத்துக்கிட்டாங்க. எதுக்கு ஒரு இளவரசிக்கு இவ்வளவு மொழிகள் அப்படின்னு சொல்லி அப்ப வேடிக்கை பார்த்தவங்களுக்கு தெரியாது. பின்னாடி ஒரு காலத்துல இந்த மொழி அறிவு தான் ஹைதர் அலி மாதிரி பெரிய மன்னர்களோட பேசி ஒரு பெரிய இராணுவத்தையே திரட்டுறதுக்கு அஸ்திவாரமா அமைய போகுது அப்படின்றது. ஷார்ட்டா சொல்லணும்னா வேலுநாச்சியார் ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ், பியூட்டி வித் பிரெயின் அண்ட் பிரேவரி. அடுத்ததா வேலுநாச்சியாரோட பொற்காலம், அதாவது கோல்டன் எராவை பத்தி பார்க்கலாம். வேலுநாச்சியாருக்கு 16 வயசு ஆகுது. ஒரு பக்கம் போர்க்கலைகள், இன்னொரு பக்கம் மொழி அறிவு அப்படின்னு சொல்லி ஒரு முழுமையான வீராங்கனையா நிற்கிறாங்க. அப்பதான் சிவகங்கை மன்னர் முத்துவடுக்கநாதர் கூட இவங்களுக்கு கல்யாணம் நடக்குது. இந்த ஜோடியை பார்த்தாலே அந்த ஊர் மக்களுக்கு ஒரு தனி சந்தோஷம்தான். ஏன்னா ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சளைச்சவங்களே இல்லை. முத்துவடுக்கநாதர் ஒரு சிறந்த போர் வீரர். களத்தில் இறங்கினா எதிரிங்க காலி. நம்ம வேலுநாச்சியார் ஒரு அறிவார்ந்த ஆலோசகர், அதாவது த இன்டெலிஜென்ட் ஸ்ட்ராட்டஜிஸ்ட். ஒரு பிரச்சனைன்னு வந்தா வேலுநாச்சியார் போடுற பிளான் அவ்வளவு கச்சிதமாக இருக்கும். இவங்க ரெண்டு பேரோட ஆட்சியில் சிவகங்கை மக்கள் ரொம்ப செழிப்பா, எந்த கவலையும் இல்லாமல் சந்தோஷமா இருந்தாங்க. அந்த சந்தோஷத்துக்கு இன்னும் மெருகேற்றுற மாதிரி அவங்களுக்கு வெள்ளச்சி நாச்சியார் அப்படின்னு சொல்லி ஒரு அழகான பெண் குழந்தையும் பிறக்குது. ஆனா மக்களே,
இந்த சந்தோஷம் ரொம்ப நாள் நீடிக்கல. அங்கதான் அந்த வில்லன் என்ட்ரி வருது. ஒரு கருப்பு நிழல் சிவகங்கை மேல விழுது. அதுதான் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. அந்த வெள்ளைக்காரங்களுக்கு சிவகங்கையை எப்படியாவது பிடிச்சாகணும்னு சொல்லி ஒரு பேராசை. ஏன்னா சிவகங்கையோட வளமும் அதோட அமைவிடமும் அவங்களோட வியாபாரத்துக்கும் சரி ஆதிக்கத்துக்குமே ரொம்ப முக்கியம்னு நினைச்சாங்க. அதுக்காக அவங்க போட்ட பிளான் ரொம்பவே கொடூரமானது. ஒரு நேர்மையான மன்னரையும் ஒரு வீரமான ராணியையும் நேருக்கு நேர் சண்டையிட்டு ஜெயிக்க முடியாதுன்னு தெரிஞ்ச அந்த வெள்ளைக்காரங்க அடுத்ததா செஞ்சதுதான் ஒரு மிகப்பெரிய துரோகம். 1772 வருஷம் ஜூன் மாசம் 25ஆம் தேதி அன்னைக்கு காலையில சிவகங்கை ஒரு அமைதியான சூழல்ல இருக்கு. மன்னர் முத்துவடுக்கநாதர் வழக்கம் போல காளையர் கோவில்ல சாமி கும்பிட்டு இருக்கிறாரு. அவர் கூட ரொம்ப குறைவான வீரர்கள் தான் இருந்தாங்க. ஆனா அந்த நேரத்துல பிரிட்டிஷ் தளபதி ஜோசப் ஸ்மித் தலைமையிலான படையும் ஆர்காட் நவாப் படையும் சேர்ந்து ஒரு பயங்கரமான சதியை தீட்டுறாங்க. பாருங்க மக்களே, அவங்க நேருக்கு நேர் போருக்கு வரல, நாங்க சண்டைக்கு வரோம்னு சொல்லி எந்த இன்ஃபர்மேஷனும் கொடுக்கவே இல்லை. கோயிலுக்குள்ள அமைதியா சாமி கும்பிட்டு இருந்த மன்னரை எந்த ஒரு வார்னிங்கும் இல்லாம எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் இல்லாம கோழைத்தனமா திடீர்னு அட்டாக் பண்றாங்க. இதுக்கு பேர் தான் துரோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. மன்னர் முத்துவடுக்கநாதர் இது எதிர்பார்க்கலனாலுமே பதறி போய் நிக்கவே இல்லை. உடனே தன்னோட வாள் எடுத்து அந்த பெரும் படையை எதிர்த்து வீரமா சண்டை போடுறாரு. ஆனா வெள்ளைக்காரங்க கிட்ட இருந்த அந்த மாடர்ன் கன்ஸும் அந்த டேங்கர்ஸ்க்கும் முன்னாடி மன்னரோட வாளால ரொம்ப நேரம் தாக்கு பிடிக்க முடியல. ஒரு கட்டத்துல பலமான காயங்களோட அந்த போர்க்களத்திலேயே அவர் வீரமரணம் அடைகிறாரு. இந்த தகவல் வேலுநாச்சியாருக்கு போகுது. அதை கேட்டதுமே அவங்க அப்படியே துடிச்சு போயிட்டாங்க. தன் கணவரோட உடலை பார்த்ததும் ஒரு நிமிஷம் நெல்ல குழஞ்சி அழுதாங்க. ஆனா அந்த அழுக அடுத்த நிமிஷமே ஒரு பயங்கரமான கோபமா மாறிச்சு. அவங்க கண்ணுல ஒரு அணையாத நெருப்பு உருவாச்சு. ஏமாத்தி என் கணவனை கொன்னு என் நாட்டை பறிச்ச இந்த வெள்ளைக்காரங்களை இதே மண்ணுல ஓட ஓட விரட்டுவேன். என் சிவகங்கை கோட்டையில மறுபடியும் நம்ம கொடி பறக்கிற வரைக்கும் நான் ஓய மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துலயே ஒரு உக்கிரமான சபதத்தை எடுக்கிறாங்க. இந்த சபதம் தான் பின்னாடி ஒரு மிகப்பெரிய புரட்சிக்கு ஃபவுண்டேஷனா அமைஞ்சுது. இப்போ மன்னர் இறந்துட்டாரு. அவங்க கோட்டையும் எதிரிங்க கைக்கு போயிருச்சு. மொத்த நாடுமே ஒரு மாதிரி இருட்டில் மூழ்கிருச்சு. இப்போ வேலுநாச்சியார் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிறாங்க. ஒன்று, அந்த காலத்து முறைப்படி எரிகிற நெருப்புல விழுந்து தன்னோட கணவர் கூடவே தன் உயிரையுமே விடணும். இல்லை அப்படின்னா தன் கணவரை கொன்னவங்க கிட்டேயே கையேந்தி நிற்கணும். ஆனால் அவங்க ரத்தம் அடிமைத்தனத்துக்கு துடிக்கவே இல்லை, அது பதிலடி கொடுக்க தான் துடிச்சிச்சு. நம்ம வேலுநாச்சியார் ஒரு சாதாரண பெண் இல்லையே, அவங்க சிங்கப்பெண். அவங்க யோசிச்சது மூணாவதா ஒரு வழி, அதுதான் புரட்சி. தன் கணவரோட கனவையும் நாட்டோட மானத்தையும் காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்றாங்க. தன்னோட சின்ன பொண்ணு வெள்ளச்சி நாச்சியாரை இடுப்புல கட்டிக்கிட்டு எதிரிங்க கண்ணில் படாம நல்ல மிட் நைட்ல காடு மேடெல்லாம் தாண்டி திண்டுக்கல் பக்கத்தில் இருக்கிற விருப்பாச்சி அப்படின்ற ஒரு ஊருக்கு தப்பிச்சு போறாங்க. அங்க இருந்த குறுநில மன்னர் கோபால் நாயக்கர் வேலுநாச்சியாரோட வீரத்தை மதிச்சு அவங்களுக்கு அடைக்கலம் தர்றாரு. ஆனா மக்களே, அவங்க தலைமறைவா வந்துட்டோமே அப்படின்னு சொல்லி சும்மாலாம் உட்கார்ந்துருக்கல. அடுத்த 8 வருஷம் அவங்க ஒரு மிகப்பெரிய தவம் இருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு பக்கம் தன்னோட படைகளை திரட்டுறது, இன்னொரு பக்கம் வெள்ளைக்காரங்களோட பலவீனம் என்ன அப்படின்னு சொல்லி நோட்டம் விடுறதுன்னு சொல்லி ரொம்பவே பிஸியா இருந்தாங்க. அவங்களுக்கு துணையா சிவகங்கையோட சிங்கங்களான மருது சகோதரர்கள், அப்புறம் விசுவாசமான அமைச்சரான தாண்டவராயன் பிள்ளை, இவங்க எல்லாரும் ஒரு டீமா நிக்கிறாங்க. இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு கொரில்லா படைப்பிரிவையை உருவாக்குறாங்க. கொரில்லா போர் முறையா அப்படின்னா என்ன அப்படின்னு யோசிக்கிறீங்களா? இது நேரடியா நின்று மோதுற அந்த போர் முறை கிடையாது. இது ஒரு விதமான மின்னல் வேக தாக்குதல் அப்படின்னு சொல்லுவாங்க. எதிரிங்க எண்ணிக்கையில் அதிகமாக இருக்கலாம், அவங்க கிட்ட மாடனான துப்பாக்கி கூட இருக்கலாம். ஆனால் அவங்களுக்கு நம்ம ஒரு காடோ நம்ம ஒரு மலையோ அதில் சந்த பொந்து எங்கெல்லாம் இருக்கு அது எதுவுமே தெரியாது. கரெக்டா? அந்த பலவீனத்தை தான் வேலுநாச்சியார் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. தன்னோட படையையே சின்ன சின்ன குரூப்ஸாக பிரித்து எதிரிங்க எதிர்பார்க்காத நேரத்தில், குறிப்பாக அதுவும் மிட் நைட்லையோ இல்லை அவங்க ரெஸ்ட் எடுக்கிற அந்த டைம்லையோ திடீர்னு காத்துக்குள்ள இருந்து வந்த மாதிரி வந்து அட்டாக் பண்ணிட்டு அடுத்த செகண்டே கண்ணில் படாமல் மறைஞ்சிருவாங்க. எங்கிருந்து வந்தாங்க, எப்படி அடிச்சாங்க
அப்படின்னு சொல்லி எதிரிங்க யோசிச்சு குழப்பத்திலேயே அவங்க பயத்துல நடுங்கணும். அதுதான் இந்த கொரில்லா படையோட மெயின் பிளான். வேலுநாச்சியார் இந்த படையில ஆண்களை மட்டும் இல்லாம பெண்களையும் அதிகமா சேர்த்தாங்க. அது மட்டும் இல்லாம அந்த பெண்களுக்குமே சிலம்பம், வளரி, வாள்வீச்சின்னு சொல்லி எல்லாத்துலேயும் ஸ்பெஷல் ட்ரைனிங் கொடுத்தாங்க. ஒரு நாட்டை மீட்க மறைந்திருந்து தாக்குற இந்த தந்திரத்தை வேலுநாச்சியார் கையாண்ட விதம் அந்த காலத்து பிரிட்டிஷ் ராணுவத்துக்கே ஒரு பெரிய சவாலா இருந்துச்சு. வெள்ளைக்காரங்க என்ன தெரியுமா நினைச்சிட்டு இருந்தாங்க? அவ்வளவுதான், வேலுநாச்சியார் கதை முடிஞ்சு போச்சு, அவங்க எங்கேயோ பயந்து ஓடி போயிட்டாங்க, எங்கேயோ போய் ஒளிஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி. ஆனா அவங்களுக்கு தெரியாது, புலி எப்ப பாயலாம் சொல்லி பதுங்கிட்டு இருக்கு அப்படின்றது. அந்த 8 வருஷம் நடந்த ஒவ்வொரு நிமிஷ பயிற்சியும் பின்னாடி சிவகங்கையை அதிர வைக்க போற ஒரு வரலாற்று சம்பவத்துக்கான ரிஹர்சல். வேலுநாச்சியார் காடு மேடெல்லாம் அலைஞ்சி தலைமறைவா இருக்கிற அந்த நேரத்துல ஒரு நாள் அந்த பிரிட்டிஷ் படை அவங்கள ரொம்ப க்ளோஸா நெருங்கிருச்சு. அப்போ அங்க உடையாள் அப்படின்ற ஒரு மாடு மேய்க்கிற சாதாரண இளம்பெண் ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருக்கிறாங்க. பிரிட்டிஷ் அதிகாரிகளுக்கு தெரிஞ்சு போச்சு, இவங்களுக்கு கண்டிப்பா அந்த வேலுநாச்சியார் இருக்கிற இடம் தெரியும் அப்படின்றது. உடனே அந்த உடையாளை பிடிச்சி, நாச்சியார் எங்க ஒளிஞ்சிருக்காங்கன்னு சொல்லு, உனக்கு நிறைய பொற்காசுகள் தரோம் அப்படின்ற மாதிரி ஆசைலாம் காட்டுறாங்க. ஆனா அந்த உடையாள் கொஞ்சம் கூட மசியவே இல்லை. அடுத்ததா, சொல்லல அப்படின்னா உன்னை துண்டு துண்டா வெட்டிடுவோம் அப்படின்ற மாதிரி வாழை காட்டு மிரட்டுறாங்க. ஆனா அந்த சாதாரண மாடு மேய்க்கிற பொண்ணு கண்ணுல ஒரு துளி பயம் கூட இல்லை. என் உயிரே போனாலும் என் நாட்டு அரசியை நான் காட்டி கொடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி கம்பீரமா சொல்றாங்க. இதை கேட்டதுமே கோபத்தோட உச்சிக்கு போன அந்த பிரிட்டிஷ் படை ஒரு பொண்ணுன்னு கூட பார்க்காம அவளை அங்கேயே வெட்டி சாய்க்குது. இந்த தகவல் அப்படியே வேலுநாச்சியார் காதுக்கு போகுது. அவங்க கேள்விப்பட்டதுமே நில குலைஞ்சு போயிட்டாங்க. எனக்காக ஒரு சாதாரண பெண் தன் உயிரை கொடுத்திருக்காளே அப்படின்னு சொல்லி நினைச்சு அவங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஆனா அந்த துக்கம் அடுத்த நிமிஷமே ஒரு மிகப்பெரிய கௌரவமா மாறுது. அந்த உடையாளோட தியாகத்தை உலகம் முழுக்க தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி தாம் புதுசா உருவாக்கின அந்த பெண்கள் படைப்பிரிவுக்கு உடையாள் படை அப்படின்னு சொல்லி பேர் வைக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, 18ஆம் நூற்றாண்டுல உலக நாடுகள் எத்தனையோ இருந்தாலுமே பெண்களுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு தனி இராணுவ படை, ஒரு தனி ரெஜிமெண்ட் உருவாக்கப்பட்டது நம்ம வேலுநாச்சியார் தான். இதுதான் உலக வரலாற்றிலேயே பதிவு செய்யப்பட்ட முதல் பெண் படைப்பிரிவு. அவங்களுக்கு தலைமை தாங்குற பொறுப்பை தன்னோட நம்பிக்கைக்குரிய குயிலி அப்படின்றவங்க கிட்ட கொடுத்தாங்க. உடையாளோட ஒவ்வொரு துளி ரத்தமும் அந்த படையில இருந்த ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஒரு தீப்பொறியா மாறிச்சு. இப்போ கைவசம் வீரமான படை இருக்குது. ஆனா அவங்க கிட்ட இருக்கிறது வெறும் வாளும் வேலும் தான். வெள்ளைக்காரங்களோட நவீன துப்பாக்கிகளையும் அவங்களோட பீரங்கிகளையும் எதிர்க்க இது பத்தவே பத்தாது அப்படின்னு சொல்லி வேலுநாச்சியாருக்கு நல்லாவே தெரியும். அதனால ஒரு பெரிய சப்போர்ட் வேணும்னு சொல்லி முடிவு பண்ணி மைசூர் சுல்தான் ஹைதர் அலியை சந்திக்க போறாங்க. அங்கதான் வேலுநாச்சியாரோட அந்த லாங்குவேஜ் ஸ்கில் ஒரு செம மேஜிக் பண்ணிச்சு மக்களே. அந்த காலத்துல ஒரு சவுத் இந்தியன் அரசியல உருது பேச முடியும் அப்படின்னு யாருமே நினைச்சு பார்த்திருக்க மாட்டாங்க. ஆனா வேலுநாச்சியார் ஒரு டிரான்ஸ்லேட்டர் கூட இல்லாம நேரடியா ஹைதர் அலி முன்னாடி வந்து நின்று அவரோட சொந்த மொழியான உருதுலையே அனல் பறக்க பேசுறாங்க. தனக்கு நடந்த அந்த துரோகம், தன் கணவரோட மரணம், சிவகங்கை மக்கள் படுற அந்த கஷ்டம் சொல்லி எல்லாத்தையுமே அந்த உருது மொழியில அவங்க விவரிச்ச விதம் ஹைதர் அலிய அப்படியே ஆச்சரியத்துல உரைய வச்சிருச்சு. ஒரு தமிழ்நாட்டு பெண் இவ்வளவு தெளிவா உருது பேசுறதும் இல்லாம இவ்வளவு வீரமா நிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி அவர் வியந்து போயிட்டாரு. அவங்களோட அந்த துணிச்சலையும் அவங்க விவேகத்தையும் பார்த்த ஹைதர் அலி, கண்டிப்பா நான் உங்களுக்கு உதவி பண்றேன் அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுத்து உடனே 5000 குதிரைப்படை, 5000 காலாட்படை, அது மட்டும் இல்லாம அப்போதைய லேட்டஸ்ட் டெக்னாலஜியா இருந்த பீரங்கிகளையுமே கொடுத்து உதவுறாரு. இது வெறும் ராணுவ உதவி மட்டும் இல்ல மக்களே, வேலுநாச்சியாரோட அறிவுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம். இப்ப படை தயார், ஆயுதம் தயார், அதை விட முக்கியமா அந்த சிங்க பெண்ணோட மனசுல இருந்த அந்த பழி வாங்குற வெறியுமே தயாராயிடுச்சு. இனி அடுத்தது என்ன? சிவகங்கையை மீட்க போற அந்த மாசான போர் தான். 1780ஆம் வருஷம் விஜயதசமி திருவிழா அன்னைக்கு சிவகங்கையை களை கட்டி இருக்கு. வருஷத்துக்கு ஒரு முறை அன்னைக்கு மட்டும்தான் சிவகங்கை கோட்டையில இருக்கிற ராஜராஜேஸ்வரி அம்மன் கோவிலுக்கு போக பப்ளிக் பீப்புள்ஸ்க்கு பெர்மிஷன் உண்டு. இதான் கரெக்டான சான்ஸ்ன்னு சொல்லி
வேலுநாச்சியார் ஒரு மாஸ்டர் பிளான் போடுறாங்க. பெண்கள் படைப்பிரிவு எல்லாருமே சாதாரண பெண்கள் மாதிரி வேஷம் போட்டுட்டு சாமி கும்பிட போற மாதிரி பூ கூடைக்குள்ளேயும் பழங்களுக்குள்ளேயும் ஆயுதங்களை மறைச்சி வச்சுட்டு நைஸா கோட்டைக்குள்ள நுழைறாங்க. ஆனா உள்ள போனதுக்கு அப்புறம் தான் ஒரு பெரிய சிக்கல் தெரியுது. கோட்டைக்குள்ள வெள்ளைக்காரங்களோட ஒரு மிகப்பெரிய ஆயுத கிடங்கு, அதாவது அம்யூனிஷன் டம்ப் இருக்குது. அதுல இருக்கிற துப்பாக்கிகளையும் பீராங்கிகளையும் அழிக்காம கோட்டையை முழுசா பிடிக்கிறது அப்படின்றது ரொம்பவே கஷ்டமான விஷயம் அப்படின்னு வேலுநாச்சியார் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் அங்க வராங்க குயிலி. இவங்க வெறும் வேலுநாச்சியாரோட தோழி மட்டும் இல்ல மக்களே, அவங்களோட நிழல் மாதிரின்னு சொல்லணும். குயிலி ஒரு செகண்ட் கூட யோசிக்கவே இல்லை. என் நாட்டுக்காக நான் சாகிறதுல எனக்கு பெருமை தான் அப்படின்னு சொல்லி ஒரு அதிரடி முடிவெடுக்கிறாங்க. பக்கத்தில் இருந்த விளக்கு நெய்ய தன் உடம்பு முழுக்க ஊத்திக்கிட்டு தீய பத்த வச்சுக்கிட்டு ஒரு எரியிற ஃபயர்பால் மாதிரி நேரா அந்த ஆயுத கிடங்குக்குள்ள குதிச்சுட்டாங்க. பூம்! அடுத்த செகண்ட் கோட்டையே அதிருது. வெள்ளைக்காரங்களோட மொத்த ஆயுதங்களும் வெடிச்சு செதறுது. தற்கொலை படை அல்லது மனித வெடிகுண்டு அப்படின்னு சொல்லி அந்த தாக்குதலை பத்தி நம்ம இப்பதான் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா 250 வருஷத்துக்கு முன்னாடியே இந்தியாவோட முதல் மனித வெடிகுண்டு தாக்குதலை நடத்தினது நம்ம தமிழ் பெண் குயிலி தான். குயிலியோட இந்த தியாகம் கொடுத்த வேகத்துல வேலுநாச்சியாரோட படை ஆக்ரோஷமா அட்டாக் பண்ணி அங்க இருந்த பிரிட்டிஷ் படைகளை ஓட ஓட விரட்டி 8 வருஷத்துக்கு அப்புறம் தன்னோட சிவகங்கை கோட்டையை மீட்டு அதுல மறுபடியும் வெற்றி கொடியை ஏத்துறாங்க. இது வெறும் வெற்றி இல்ல மக்களே, ஒரு பெண்ணோட சபதத்துக்கும் அவளோட அறிவுக்கும் கிடைச்ச உலகத்தையே வைக்க வச்ச ஒரு சாதனை. அந்த ஆயுத கிடங்கு வெடிச்சு செதறனதும் பிரிட்டிஷ் படைக்கு எதுவுமே புரியல. அவங்க கிட்ட இருந்த அந்த திமிரும் நவீன ஆயுதங்களும் ஒரே நிமிஷத்துல சாம்பல் ஆகிருச்சு. அந்த ஒரு கேப் கிடைச்ச உடனேவே நம்ம வேலுநாச்சியார் களம் இறங்குறாங்க. கையில வாளை சுழற்றி அவங்க போர் புரிஞ்ச அந்த வேகத்தை பார்த்து அங்க இருந்த வெள்ளைக்காரங்க மிரண்டு போயிட்டாங்க. ஒரு பக்கம் மருது சகோதரர்கள் சிங்கமா சீறுறாங்க, இன்னொரு பக்கம் ஹைதர் அலியோட குதிரைப்படை புயலா உள்ள வருது. ஒரு மிகப்பெரிய போரே அங்க நடக்குது. கொஞ்ச நேரத்துல அந்த கோட்டை மேல ரொம்ப காலமா ஆடிட்டு இருந்த அந்த பிரிட்டிஷ் யூனியன் ஜாக் கொடி கீழே இறக்கப்படுது. அதுக்கு பதிலா வீரத்தோட அடையாளமான சிவகங்கையோட ஹனுமன் கொடி வானத்துல கம்பீரமா பறக்குது. இழந்த தன்னோட நாட்டை, இழந்த தன்னோட மானத்தை ஒரு 8 வருஷ தொடர் போராட்டத்துக்கு அப்புறம் வேலுநாச்சியார் மீட்டெடுத்திருக்காங்க. இதோட அவங்க நிறுத்தவே இல்லை மக்களே. பிரிட்டிஷ்காரங்க கூட ஒரு ஸ்ட்ராங்கான அக்ரிமெண்ட் போட்டு அவங்கள சிவகங்கையை விட்டு மொத்தமாக வெளியேற வைக்கிறாங்க. மக்களே யோசிச்சு பாருங்க, 1780லேயே ஒரு பெண் உலகத்தையே நடுங்க வச்ச பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தையே மண்டியிட வச்சு அவங்க நாட்டையே அவங்க கிட்ட இருந்தே மீட்டிருக்காங்க அப்படின்னா அது சாதாரண விஷயம் இல்லை. இது ஒரு பெண்ணோட வெற்றி மட்டும் இல்லை, இந்திய மண்ணில் அடிமைத்தனத்துக்கு எதிராக விழுந்த ஒரு பெரும் சாட்டையடி அப்படின்னு தான் சொல்லணும். நாட்டை மீட்டதோட வேலுநாச்சியார் நிறுத்தவே இல்லை. சுமார் 10 வருஷம் சிவகங்கையை ரொம்ப சிறப்பாகவும் மக்கள் போற்றும் வகையிலையும் ஆட்சி பண்ணுறாங்க. அப்புறம் 1796வது வருஷம் டிசம்பர் 25ஆம் தேதி அந்த வீரமங்கை இயற்கை எய்துறாங்க. ஆனால் அவங்க உடல் மறைஞ்சாலும் அவங்க விட்டுட்டு போன அந்த நெருப்பு இன்னைக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்துகிட்டே தான் இருக்குது. வேலுநாச்சியார்னா வெறும் ஒரு ராணி மட்டும் இல்லை, அவங்க ஒரு மிகச்சிறந்த கமாண்டர், ஒரு புத்திசாலியான டிப்ளோமேட், எல்லாத்தையும் விட மேலே ஒரு மகா தியாகி. ஒரு பெண்ணால் என்ன முடியும், அவங்க வீட்டில் தானே இருக்கணும் அப்படின்னு கேட்குற அந்த பழைய மைண்ட் செட் இருக்கே, அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த வேலுநாச்சியாரோட வரலாறு தான் ஒரு பலத்த பதிலடி. வீரம் என்பது ஆணுக்கானது மட்டும் இல்லை, அது பெண்களுக்கும் சொந்தமானது. இந்த உலகம் முழுக்க ஜான்சி ராணி பற்றி தெரியும். ஆனால் அவங்களுக்கு முன்னாடியே தன் மண்ணுக்காக போராடி சிதறிப்போன தன் ராஜ்யத்தை மீட்டெடுத்த அந்த பெரும் சாதனை வேலுநாச்சியாரோடது தான். பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தையே அதிர வச்ச அந்த வீரமங்கையை நாம் என்னைக்குமே மறக்கவே கூடாது. இவங்க வெறும் ஒரு வரலாறு இல்லை, நமக்கு ஒரு கௌரவம். இவ்வளவு செஞ்ச இந்த வீரமங்கைக்கு நாம என்ன செஞ்சோம் அப்படின்ற மாதிரி நீங்க கேட்டா, கவர்மெண்ட் சைட்ல இருந்து சில சூப்பரான விஷயங்களை செஞ்சிருக்காங்க. சிவகங்கையில வேலுநாச்சியாருக்காக ஒரு பிரம்மாண்டமான நினைவு மண்டபமும் அவங்க வீரத்தை பறைசாற்ற மாதிரி ஒரு சிலையுமே அமைச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்திய அஞ்சல் துறை, இந்தியா போஸ்ட் இருக்குல்ல, அதுல
வேலுநாச்சியாரோட உருவம் இருக்கிற போஸ்டேஜ் ஸ்டாம்ப் வெளியிட்டு அவங்களுக்கு பெரிய கௌரவத்தை கொடுத்துருக்காங்க. தன்னையே நெருப்புக்கு தியாகம் செஞ்ச அந்த குயிலிக்கும் ஒரு நினைவு சின்னம் சிவகங்கையில் இருக்குது. 200க்கும் மேற்பட்ட வருஷங்கள் ஆனாலுமே இன்னைக்கும் அந்த சிவகங்கை மக்கள் வேலுநாச்சியாரை ஒரு அரசியா மட்டும் இல்லாம ஒரு தெய்வமா பார்க்குறாங்க. ஒவ்வொரு வருஷமும் அவங்களோட நினைவு நாள் அன்னைக்கு மக்கள் வீர வணக்கம் செலுத்தி அந்த வீர வரலாறை அடுத்தடுத்த தலைமுறைக்கு கொண்டு போயிட்டே இருக்கிறாங்க. இதுதான் அந்த வீர மங்கைகளுக்கு நம்ம கொடுக்கிற உண்மையான ட்ரிபியூட். ஸோ மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. வேலுநாச்சியார் பத்தி உங்களுக்கு தெரிஞ்ச வேற ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அது எனக்கு இன்னும் மோட்டிவேஷன் கொடுக்கும். அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். Until then, stay curious. Thank you. Bye bye.